الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. باب النهي من أكل ثوما أو بصلا أو غير ذلك مما له رائحة كريهة عن دخول المسجد قبل زوال رائحية إلا للضرورة. عن ابن عمر رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال: من أكل من هذه الشجرة يعني الثوم فلا يقربن مسجدنا متفق عليه وفي رواية لمسلم مساجدنا. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம் தொடர்ச்சியாக மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பாடங்களில் ரியாது சாலினுடைய பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 311வது தலைப்பு. பூண்டு அல்லது வெங்காயம் மற்றும் அது போன்ற பொருளை சாப்பிட்டவர் அந்த வாடை நீங்கும் முன் பள்ளிக்குள் நுழைவது கூடாது, அவசிய தேவை இருப்பின் நுழையலாம். இந்த ஹதீஸ், இந்த தலைப்பின் கீழ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய எண்ணற்ற ஹதீஸுகள் இருக்கு. அதில் முதல் ஹதீஸ் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பூண்டு செடியை குறிப்பிட்டு, இந்த செடியில் இருந்து பூண்டை ஒருவர் சாப்பிட்டால் நம் பள்ளிவாசலுக்கு அவர் நெருங்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புகாரில் வரக்கூடிய 853வது ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய 561வது ஹதீஸ். இன்னொரு அறிவிப்பில் வரும் பொழுது, வெங்காயம் அல்லது பூண்டை ஒருவர் சாப்பிட்டால் அவர் நம்மை விட்டும் விலகி இருக்கட்டும் அல்லது நம் பள்ளிவாசலை விட்டும் விலகி இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸ் மூலமாக முதல் விஷயத்தை அறிந்தோம். பூண்டு, பச்சை பூண்டோ அல்லது பச்சை வெங்காயத்தை சாப்பிடுவது தடை கிடையாது. வெறுக்கத்தக்க விஷயங்கள் எப்பொழுது அதை சாப்பிட்டு பச்சையாக சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக இருக்கட்டும் அல்லது துரூஸ் பாடங்களை நம் மார்க்க சொற்பொழிவுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு அவை சேரக்கூடிய இந்த பள்ளிவாசலில் நாம வருவது தடை செய்யப்பட்டிருக்கு, வெறுக்கத்தக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை சாப்பிடுவது ஹராமு கிடையாது, அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா நமக்கு இதை ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான். இதை ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள்? ஏன் இவ்வளவு கடுமையாக கூறினார்கள்? இதை சாப்பிட்டு விட்டு நம்முடைய பள்ளிவாசலுக்கு நெருங்க வேண்டாம். ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா ஓ ஃபலா யக்ரபன்ன மஸாஜிதனா, எங்களுடைய பள்ளிவாசலுக்கு நெருங்காதீங்க. ஏனென்றால் கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த பச்சை பூண்டோ அல்லது வெங்காயத்தை சாப்பிடுவதனால் நம்முடைய குடலிலிருந்து அதனுடைய துர்நாற்றம் வெளியேறுகின்றது. வெளியேறுவதனால் அந்த வாடை, கெட்ட வாடை தொழுகையாளிகள் நிற்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். சிலர் ஏப்பத்தை விடக்கூடியவர்களாம் இருக்கின்றார்கள். அந்த ஏப்பம் விடுவதும் என்ன, அவங்களுக்கு அந்த வெக்கம் என்று உணர்வது கிடையாது. நாம் அதை அடக்க வேண்டும். ஆனால் சில நேரத்தில் இந்த வாடைகள் வெளியே வரும் பொழுது முஸல்லீன்கள் தொழுகையாளிகளுக்கு சிரமம் ஏற்படுகின்றது. அதே சிரமம் என்ன, வானவர்களுக்கும் சிரமம் ஏற்படுகின்றது. இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையை பார்க்கும் பொழுது, எந்த ஒன்றை கொண்டு முஸல்லீன்கள் தொழுகையாளிகளுக்கு சிரமம் ஏற்படுகின்றதோ அதே ஒன்றுதான் வானவர்களுக்கும் சிரமம் ஏற்படுத்துகின்றது. அப்போ இந்த பள்ளிவாசல்கள் என்று பார்க்கும் பொழுது வானவர்களும் வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் சிரமம், மற்ற தொழுகையாளிக்கும் சிரமமாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட வாடை, துர்நாற்றம் அடையக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து நம்ம அதை சாப்பிட்டோ அல்லது அந்த நிலையில் இருந்து பள்ளிவாசலுக்கு வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்கன்னா யோசிச்சுப்பாங்க, எவ்வளவு ஒரு கடுமையாக கூறியிருக்கின்றார்கள். இது என்ன, வெறும் பூண்டு அல்லது இந்த வெங்காயத்துடைய விஷயம்தானா அல்லது வேறு ஏதாவது இதனுடைய வேறு மற்ற பொருள்களையும் நாம் சாப்பிடுவதனால் வரக்கூடாதா என்று பார்க்கும் பொழுது, இங்கு இதை போன்ற துர்நாற்றம் ஏற்படுத்தக்கூடிய எதுவாக இருக்கட்டும் அதை வைத்த நிலையில் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக அவன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. நாம பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பீடி, சிகரெட்டு, குட்கா அல்லது புயலை, இத மாதிரி விஷயங்கள் என்ன செய்யறாங்க, சாப்பிட்டு விட்டு வராங்க. இன்னும் மோசமாக சில பள்ளிவாசல் பார்க்கும் பொழுது கழிவறை பயன்படுத்துவது தன்னுடைய இயற்கை தேவை பூர்த்தி செய்வதற்காக. ஆனால் அங்கு உள்ள வந்து என்ன செய்யறாங்க, அது சிகரெட்டையோ பீடியோ குடிக்கக்கூடியவர்கள் பார்க்கின்றோம். அப்படியே என்ன செய்யறாங்க, வாயை குப்பளித்து விட்டு பள்ளிவாசங்க வந்து முஸல்லால நிற்கிறாங்க. இதுவும் என்ன, தடை செய்யப்பட்ட விஷயம். எந்த ஒரு விஷயம் துர்நாற்றம், கெட்ட வாடை வரக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றதோ அதை மார்க்கம், அதை நிலையில் நீங்க பள்ளிவாசல் வருவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அப்போ இதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இப்படி சாப்பிட்டு விட்டு நாம் வரக்கூடாது. சாப்பிட்டு விட்டோம், இப்ப என்ன செய்வது என்றால் அதை நாம வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு அகற்ற வேண்டும்.
ஏதாவது ஒரு இனிப்போ அல்லது மற்ற ஏதாவது ஒரு சுவையை மாற்றக்கூடிய விஷயங்களை நாம பயன்படுத்தி விட்டு சாப்பிட்டு விட்டு அந்த வாடையை அகற்றி விட்டு பள்ளிவாசலுக்கு வரலாம். ஆனால் நாம இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். சிலர் சரி இதுவும் யோசிக்கிறாங்க. ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அதனுடைய விஷயங்களை விளக்குறதை தெரியப்படும். சிலர் பள்ளிவாசல் வரக்கூடாது என்பதற்காக இது சாப்பிடுறாங்க. ஏன் கேட்டானா, இல்லைங்க நான் வெங்காயம் சாப்பிட்டேன், நான் பூண்டை சாப்பிட்டேன், இப்படிப்பட்ட நிலை என்ன? இது ஹராமானது. ஏன் ஹராம்? இது ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக அவன் தன்னை ஒரு காரணம் செய்யக்கூடிய காரணத்தை அவன் பயன்படுத்திக் கொள்கின்றான் என்றால் இப்படிப்பட்ட மனிதன் இந்த காரியம் செய்வது ஹராமானது. ஏனென்றால் கடமை வந்து தொழுவது, ஜமாத்துடன் கலந்து கொள்வது கடமை. ஆனால் நான் பூண்டை சாப்பிட்டேன் அதனால நான் வர மாட்டேன் என்று ஒரு மனிதன் அதை செய்யும் பொழுது ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும் பொழுது இது தடை செய்யப்பட்ட பெரிய ஒரு குற்றம். கடமையை நிறைவேற்றாமல் இது ஒரு காரணமாக தனக்கு அமைத்துக் கொள்வது, சாதகமாக அமைத்துக் கொள்வது என்பது இது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. எதுவரை என்றால் ஹதீஸ், அடுத்த ஹதீஸில் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது மாதிரி பூண்டோ அல்லது வெங்காயம் சாப்பிட்டு வந்தவருக்கு என்ன செய்வாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அப்துல்லா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களே அறிவிக்கின்றார்கள். மனிதர்களே, நீங்கள் இந்த 2 செடிகளையும் சாப்பிடுகின்றீர்கள், பூண்டும் வெங்காயம், இவ்விரண்டையும் நான் கெட்டதாகவே கருதுகிறேன். யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடமிருந்து இந்த 2 வாடையையும் பள்ளிவாசலில் பெற்றுக்கொண்டால் அவரை பக்கி பக்கம், எங்கு பக்கி என்று சொல்லக்கூடிய கபரஸ்தான் பாத்தீங்களா, மஸ்ஜித் நபவிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பக்கியின் பக்கம் வெளியேற்ற உத்தரவிடுவதை நான் பார்த்துள்ளேன். எனவே இந்த 2ஐயும் ஒருவர் சாப்பிட்டால் அதை முதலில் சமைத்து சாப்பிட்டு அதன் வாடையை போக்கட்டும். இந்த ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய 567வது ஹதீஸ். இதுல நாம உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பூண்டை சாப்பிட்டார்னா அவர் என்ன செய்யப்படும்? பள்ளிவாசல இருந்து அவரை எடுத்துட்டு வெளியே போய் வைக்கப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு கண்டித்திருக்கின்றது. இதை நாம் நினைக்கலாம். இதை நாம சாப்பிடுவ வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? அதை சமைத்து விட்டோம் என்றால் அதனுடைய வாடை அது முழுமையாக போக்கப்படும். அதன் மூலமாக என்ன, அதை சாப்பிடுவது, நமக்கு சமைத்து சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மார்க்கம் நமக்கு எந்த விஷயத்தை தடுத்திருக்கின்றதோ அதை தடுத்து கொண்டோம் என்றால் நமக்கு துனியாவுடைய கைரம் இருக்கு, மறுமையுடைய கைரம் இருக்கின்றது. துனியாவில் நமக்கு எண்ணற்ற விஷயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினோம் என்ற ஒரு நன்மை, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை நிறைவேற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுடைய நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். அதே போல் அதனால் வரக்கூடிய நமக்கு பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். என்ன காரணம் என்று நமக்கு அதனுடைய ஹிக்மத், அதனுடைய தத்துவம், இந்த வாடை வெளியேறுவதனால் மனிதனுக்கு என்ன சிரமங்கள் ஏற்படும் என்று அந்த ஹிக்மத் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியன். ஆனாலும் என்ன, நாம உலகத்துடைய பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படலாம், மறுமையுடைய விஷயத்திலிருந்து பாதுகாக்கப்படலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சுன்னாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக முயற்சி செய்யணும். அதே போல மார்க்கம் தடை செய்த விஷயங்களை நாம தடுத்துக் கொள்ள வேண்டும். இது ஹராமா, இது ரொம்ப கடுமையாக சொல்லப்பட்டா என்று தேவையே கிடையாது. சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு விஷயம் செய்யாதீங்க என்றால் அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு விஷயங்கள் இதை செய்து கொள்ளுங்கள் என்றால் உடனே அதை செய்வார்கள். அங்கு என்ன கேட்க மாட்டார்கள், கடமையா அல்லது இது ஹராமா என்று கேட்க மாட்டார்கள். எப்பொழுது இந்த நிலை வர வேண்டும்? ஒரு கடமையை நாம் தவறிவிட்டோம் என்றால் அங்கு கேட்போம், என்ன உஸ்தாத் அல்லது இமாம் சப், இது கடமையானதா? அப்போ கடமையை நாம் தவறிவிட்டோம் என்றால் அதை நிறைவேற்றணும். அதே ஒரு சுன்னத்தான விஷயங்களில் நம்ம மறந்து விட்டுட்டோம் அல்லது அதை நிறைவேற்றலாம், சரி இது நீங்க இதற்காக எந்த ஒரு விஷயம் செய்ய தேவையில்ல, அடுத்த தடவை நீங்கள் அதை செய்து கொள்ளுங்க, சிறந்தது என்று சொல்லலாம். அதே ஒரு பாவத்தை, பெரும் பாவத்தை செய்து விட்டார் என்றால் உடனே பாவனிப்பு தேடாமல் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அதே சிறிய பாவங்கள் அவன் செய்திருந்தார் என்றால் அதை கேட்டு விட்டார் என்றால் நன்மையான அமல் அந்த பாவத்தை அழித்துவிடும். இப்படி மார்க்கம் நமக்கு சொன்ன விஷயங்களை நாம் நினைவு கொண்டு இந்த ஆதாபுகளை, குறிப்பாக பள்ளிவாசலுடைய ஆதாபுகள் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை நாம பேணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சிறந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால பள்ளிவாசல் வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஹைராக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் என்ன ஒரு சகோதரத்துவத்தை ஏறக்கூடிய விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அனுமதித்த விஷயத்தை நாம் அதை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அல்லாஹு தஆலா எந்த விஷயத்தை தடை செய்திருக்கின்றார்களோ அல்லது எதை வெறுத்திருக்கின்றார்களோ நாமும் அதை வெறுப்பதற்காகவும், எந்த சந்தர்ப்பத்தில் அதை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டதோ நாமும் அந்த விஷயத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் செய்யாமல்
அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக.